தயாரிப்பு மேடையில் நிற்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி எனக்கு தருது. ஏன்னா அந்தளவு காஜா வந்து எல்லோருக்கும் மிகவும் நெருக்கமானவர். அவருக்குள்ள நண்பர்கள் வட்டாரம் இருக்குது, அது மிகப்பெரியது. அவருடைய அலுவலகத்தில் எல்லாரும் கூடுவோம் அப்படின்றத பற்றி இங்கே எல்லாருமே சொன்னாங்க. அப்படி ஒரு ஆலமரமாக இன்று வரையில் இருக்கக்கூடிய இடம் தான் காஜாவுடைய அலுவலகம். அவர் கன் வச்சுருக்கிறத பற்றி தனஞ்சயன் சொன்னார். இன்னொரு விஷயத்துலையும் அவர் கன்று 2 கன் ஒரு கையில் வச்சுருப்பார். இன்னொரு கன் என்னென்னா பேமெண்ட். அந்தளவு படத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் பேமெண்ட் பண்ணுறதையும் கன்னான ஒரு ப்ரொடியூசர் அவர். அதையும் இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். இந்த படத்துடைய அழைப்பதை பார்க்கும்போது இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு சின்சியராக இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்மளால் உணர முடியாது. அந்த அழைப்பதே அந்த அளவுக்கு நேர்த்தியாக இருக்கும். அதை வந்து பிரபுசாமி முதல்ல வந்து வாழ்த்து சொல்லி ஆகணும். இந்த படத்தை பார்க்கும்போது அதுக்கு பின்னால் அவருடைய உழைப்பை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பிரபுசாமனுக்கும் இந்த முருகனுக்கும் ஒரு நல்ல ஒரு ரேப்போர்ட் இருக்குது. அவர் வந்து ஒரு குட்டி சின்னப்ப தேவனாகவும் குட்டி திரும்பவுமாகவும் தான் நான் பார்க்குறேன். எம்ஏ திரும்பவுமாகவும் இந்த மாதிரி மிருகங்கள்லாம் வச்சு வேலை வாங்குறது அப்படின்றது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அது வந்து கைவந்த கலையாக இருக்குது. அதை வந்து மிக அழகாக கும்கி படத்தையே நிரூபிச்சிருந்தார். கும்கி படத்தை நடிச்சிருந்த யானை இருக்குது. யானை வந்து மிருகங்களையே ஒரு ராஜ மிருகம். அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதையே சமாளித்தவர் சிங்கத்தை வந்து சர்வசாரமாக சமாளிச்சிருப்பார் அப்படின்றத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது. இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிற ஸ்ரீஹரிக்கனுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீஹரியை ஒரு குட்டி பையனாக கண்களால் கேசை படத்துடைய படப்பிடிப்பு நான் ஊட்டியில் பார்த்தேன். அதுக்கப்புறம் அடிக்கடி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல. இங்கே பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் வந்து ஒரு நடிகராக வெற்றி பெறுறதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா பரம்பரை அஜயகுமார் எடுத்துக்கிட்டால் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆற்றல் உள்ள நடிகர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் அவருடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். கூட வந்து யோகி பாபு இருக்கார். நிச்சயமாக அவருடைய ஒன்லைனர் போட்டு இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆக்கியிருப்பார் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. இமான் பிரபுசாமன் காம்பினேஷனே எப்போவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன். அது வந்து இந்த படத்துலையும் நிச்சயமாக தொடரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இமான் வந்து ஒரு இளமை துள்ளல் மிக்க இசையமைப்பாளர். இந்த படக்குழுவுக்கும் இந்த படத்துக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை